பிரசாந்த் கிஷோர் பீகாரில் மண்ணை கவ்வியது போல தமிழ்நாட்டிலும் விஜய் மண்ணை கவ்வுவார் அப்படின்னு அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அவர் ஒரு எம்பி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. ஆனால் இதே மாதிரி பேசுகிறாங்க திமுக தலைவர்கள் கூட. பிரசாந்த் கிஷோர் நிலைமை வருதா இல்லையான்னு பாரு. விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் மாதிரி விஜய் தான் விளையாடுறாங்க, எல்லாம் ஒரே குரலில் சொன்னாங்க. அப்போ பிரசாந்த் கிஷோர் மாதிரி விஜய் ஆயிடுவாரா, மண்ணை கவ்வி விடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அரசியல் அரங்கில். விஜய் வந்துக்கிட்டு அவர் ஒரு சினிமா நடிகர், அவருக்கு ரசிகர்கள் நிறையா இருக்காங்க, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் அவர் நின்னார் அப்படின்னா ஒரு கூட்டம் வந்தாலே வந்து லட்சக்கணக்கான பேர் வராங்க. அவர் வெளியில் வந்தால் அப்போ ஓட்டுன்னு போடும்போது அவருக்கு ரசிகர்கள் ஓட்டே ஒரு மிகப்பெரிய பட்டாளம் போடும். இதுக்கிடையில் மைனாரிட்டி ஓட்டு அவருக்கு விழுகும். ஆக விஜய்க்கு வந்து எல்லாருமே மினிமம் 15% மேலே விழுகும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் அட்ரஸ் இல்லாத ஆளை கொண்டு போய் விஜய் வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி மண்ணை கவ்வுவாருன்னா அரசியல் கணக்கு உங்கள் யாருக்கும் தெரியலை. அதனால் இப்படிப்பட்ட பேட்டியெல்லாம் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அரசியலில் நீங்கள் ஜீரோன்னு நினைப்பாங்க. அதனால் பிரசாந்த் கிஷோர் மாதிரி விஜய் மண்ணை கவ்வுவார் அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆளுங்கட்சியை பல விஷயங்களில் அவர்களின் ஓட்டை குறைத்து அவர்களை மண்ணை கவ்வ வைக்கும் கூடிய தகுதி சிவருக்கு இருக்குது. எப்போ யாருக்கு? விஜய்